மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே வீட்டில் இருந்தபடி மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் இப்போ கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த அத்தனை கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஒவ்வொரு நாளுமே ப்ரானிக் அக்குபஞ்சர் பற்றி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாக அக்குபஞ்சர் பற்றின அவேர்னஸ் முன்னொரு காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ பல பேருக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. பட் இந்த ப்ரானிக் அக்குபஞ்சர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இந்த அக்குபஞ்சர் அண்ட் ப்ரானிக் அக்குபஞ்சருக்குள்ள வேரியேஷன் என்ன? ஆக்சுவலி அக்யூபங்க்சர் மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நீங்கள் சொன்னது போல் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே இருந்த அவேர்னஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது டெஃபினட்டாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது 2 மருத்துவ முறைகளினுடைய காம்பினேஷன். பிராண சிகிச்சை, அக்யூபங்க்சர், இந்த 2 நுட்பங்களையும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை நாம் ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். பிராண சிகிச்சையில் நம் ஒரு பேஷண்ட்டை தொட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய எனர்ஜி பாடி, ஒளி உடல், ஆறான்னு சொல்கிறோம், அந்த ஒளி உடலுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை பிராண சிகிச்சை. நம் கண்களால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய ஸ்தூல உடலுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை அக்யூபங்க்சர். இந்த 2 நுட்பங்களையும் இணைத்து நாம் செய்யக்கூடிய இந்த சிகிச்சையை ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் வகாப்ஸோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரும் இதுதான். ஸோ இந்த மருத்துவ முறை இப்போது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக நம்முடைய மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருது. ஓகே சார், தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் தருமபுரியிலிருந்து கோகிலா பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். எனக்கு ஏஜ் 33 ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். ஓகேங்க. வணக்கம் சார். வணக்கம், கேளுங்கம்மா. சார், எனக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட் கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். 2.5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. PCOS இருக்கு சார், irregular periods இருக்கு. எனக்கு 2.5 years பேபி இருக்கா சார். பீரியட்ஸ் ரெகுலரா வருது சார், 3 months-ஆ. ஹார்மோன் டேப்லெட் போட்டா மட்டும் சார் இருக்கு, இல்லைன்னா 10 days 15 days உங்களோட ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்லம்மா, தெளிவா பேசுங்க. ஒன்ஸ் அகைன் உங்களோட क्वेश्चन ரிப்பீட் பண்ண முடியுமா? உங்களோட கேள்வி அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. ஓகேங்க, நான் ரிப்பீட் பண்றேங்க. சொல்லுங்க சார். ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கு சார், 2.5 சென்டிமீட்டருக்கு. ஓகே, அது எப்படி சார் அக்குபஞ்சர்ல குறைக்க முடியுங்களா? அது கேட்கலாம் சார். உங்களுக்கு இப்போ குழந்தை நார்மல் டெலிவரியாமா? இல்ல சார், சிசேரியன் சார். சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ்? 33 சொன்னீங்க. 2.5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். பயப்பட தேவையில்லை, கரைஞ்சும் தேவையில்லைன்னு சொல்றாங்க சார். ஆனா எனக்கு பயமா இருக்கு சார். இல்லை, உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நார்மலாக இருக்காமா? மாதம் மாதம் ஒழுங்கா தேதிகள் கரெக்டாக இருக்கா? சார், டெலிவரிக்கு முன்னாடி நார்மலா இருந்தது சார். இப்போ டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் irregular-ஆ இருக்கு சார். டெலிவரியா எவ்வளோ நாள் ஆச்சுமா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த மாதவிலக்கு இர்ரெகுலர் அப்படின்னாலே கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதற்கு அடிப்படை காரணம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சக்தி பாதிப்பு. அக்யூபங்க்சரில் நீங்கள் 100% ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃபைப்ராய்டு நீங்கள் சொல்கிற அளவு ரொம்ப சின்னது. அது மட்டும் இல்லாமல் இந்த இர்ரெகுலர் மென்சுரேஷன், யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, இன்னும் சொல்லப்போனால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. தொடர்ந்து அந்த டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதவிலக்கினுடைய சுழற்சி ரெகுலராக வர வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது. ஏறக்குறைய உங்களோட மெனோபாஸ் வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. சார், பொதுவாகவே இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்றது குழந்தை பிறந்த பிறகு யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்ஃபெர்டிலிட்டிக்கு அக்யூபங்க்சர் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு? இன்ஃபெர்டிலிட்டிக்கு அக்யூபங்க்சர் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சென்டர்ஸ், இப்போ இந்த IUI, IVF போன்ற செயற்கை முறை கருத்தரிப்பு வேகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை இல்லை அப்படின்னும் போது தாராளமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிருக்கு இப்போது. இங்கிலாண்டில் த ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு அமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையான கருத்தரிப்புக்கு அக்யூபங்க்சர் பெரிதும் உதவுது. ஒரு கால் இயற்கையான கருத்தரிப்புக்கு வாய்ப்பே இல்லை, செயற்கை முறை கருத்தரிப்பு தான் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கப்புள்ஸுக்கு கூட அக்யூபங்க்சர் சப்போர்ட்டிவ் தெரப்பியாக பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த பெண்ணினுடைய சினைமுட்டை உற்பத்தி அது தரமாக இருப்பதற்கும், அதே போல் ஆண்களுக்கு விந்தனினுடைய அளவும் தரமும் அதிகரிப்பதற்கும் அக்யூபங்க்சர் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை நான் கோட் பண்ணுறேன் அப்படின்னா, உலக அளவில் இந்த IUI/IVF ப்ராசஸுக்கு அக்யூபங்க்சரை ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக எடுத்துக்கிறாங்க. ஈவன் சென்னையிலையும் பல மருத்துவ மையங்களில் அக்யூபங்க்சரை சப்போர்ட்டிவாக கொடுக்குறாங்க. ஓகே, இன்ஃபர்டிலிட்டின்ற விஷயம் பெரிய பூதாகரமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. பல பேர் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நிச்சயமாக அக்யூபங்க்சர் எடுத்துக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் பரமேஸ்வரி, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக தான் மேம் கேட்குறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? சார் இணைப்பு தான் இருக்கார். ஓகே மேம். கேளுங்கம்மா. சார், எனக்கு ஒரு 3 இயர்ஸாவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது ஏதாவது தலைக்கு தண்ணி ஊத்திட்டா பிரச்சனை வருது. தும்மல் அதிகமாக வருதாம்மா? ஆமாங்க சார், அதிகமா தும்மல் இருக்கு. சரி, என்ன வயசாச்சு உங்களுக்கு? எனக்கு 33. குழந்தைங்க? குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ யூட்ரஸ் ரிலேட்டடாக எதுவும் சிரமம் இருக்கா? ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா? அதெல்லாம் இருக்குங்க சார். சரிங்கம்மா. உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனஸ் அண்ட் மைக்ரேன் இந்த 2 பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் மிக சிறந்த மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இம்மீடியட்டாக இந்த தும்மல் நின்றுடும், நேசல் கன்ஜெஷன், வேறு மாதிரி சைனஸ் தொடர்பான பாதிப்புகள் எது இருந்தாலுமே உங்களுக்கு விரைவான பலன் கிடைக்கும். அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட இம்யூன் லெவல் என்ஹான்ஸ் ஆன பின்னால் இந்த பிரச்சனை உங்களுக்கு ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ ஒரு பர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் கரூர்ல இருந்து கவிதா பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்குங்க சார் வயசு 36 ஆகுதுங்க சார். ஓகே. வெளியே மான் போற இடத்துலங்க சார் சதவளந்த மாதிரி வெடிப்பு மாதிரி இருக்குங்க சார். டெய்லியும் மலம் கழிச்சோம்னா சிரமமா இருக்குங்க, ரத்தமா வருதுங்க சார். சரியா புரியலையம்மா, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? மலம் வெளியே போற இடத்துலங்க சார் சதவளந்த மாதிரி வெடிப்பு மாதிரி இருக்குங்க சார். புண்ணு மாதிரி. அது நீங்க ஒரு டாக்டர்கிட்ட நேர்ல பார்த்து, இந்த பிரச்சனைக்குமா நீங்க ஒரு டாக்டரை நேர்ல பாருங்க. சரிங்க சார். அவங்க நேரில் உங்களை டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஓவர் ஃபோன் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. சரிங்க சார். ஓகேவா? ஏன்னா அந்த நோயினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் அருகில் இருக்க டாக்டர் போய் அணுகிறது ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் சர்மிளா பானுங்க மேடம். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றோங்க. ஓகேம்மா, யாருக்காக இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட क्वेश्चन என்னம்மா? என்னோட क्वेश्चन வந்து இது கால்ல நான் ஒரு ஆபரேஷன் பண்ண ஹிப் ஜாயிண்ட்ல. ஓகே. ஒரு 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சுங்க மேடம். அப்ப வந்து ஆபரேஷன் பண்ணி நல்லாவே இருந்த கட்டில இருந்து கீழே இறங்கும்போது திருப்பவும் என் கால் திரும்பி வச்ச எலும்பு வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது தடவை நான் ஆபரேஷன் பண்ணேங்க மேடம். ஆனா அதுக்கப்புறம் என் கால் வந்து உணர்ச்சி இல்லாம ஆயிடுச்சு, பாதிக்கு முட்டிக்கு கீழே. அதை பத்தி டாக்டர்கிட்ட கேட்கணுங்க. எதுக்காகமா ஆபரேஷன் பண்ணிட்டீங்க சார்? நான் வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்குல்லங்க சார், அது விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணாங்க சார். கரெக்ட்மா. அப்ப என்ன உங்களுக்கு வலி இருந்துச்சா? என்ன பிரச்சனைக்காக நீங்க?
இருந்துச்சு, நடக்க முடியாம இருந்தேங்க சார். நடக்க முடியாம ஆனதால உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? ஹிப் ஜாயிண்ட் சுத்தமாவே விட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆபரேஷன் பண்ணி தான் பண்ண, வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் நான் ஆபரேஷன் பண்ணேங்க சார். பண்ணி 25 நாளையில கட்டில இருந்து இறங்கும்போது திருப்ப வெளியே வந்துருச்சுங்க சார் அந்த எலும்பு. என்ன வயசுமா உங்களுக்கு? ஆபரேஷன் பண்ணனதுக்கு அப்புறம் முட்டிக்கு கீழே கால் வரைக்கும் எனக்கு உணர்ச்சி இல்லாம ஆகி லப்பர் மாதிரி ஆயிருக்குங்க சார். இப்போ இடுப்புல இருந்து முட்டி வரைக்கும் உணர்ச்சி இருக்காமா? அது வரைக்கும் இருக்குங்க சார். அதுக்கு கீழே முட்டியில இருந்து கால் வரைக்கும் உணர்ச்சி இல்லாம என்ன 5 விரல் மடங்கின மாதிரி. எந்த பக்கம்? வலது காலுங்க சார். சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட நீங்க திரும்ப போய் கேட்டீங்களா? கேட்டோம் சார். 5 மாசமா நாங்க திருப்பவும் போய் அவங்க கொடுக்குற மாத்திரையை தான் வாங்கி சாப்பிட்டே இருக்கோம். ஆனா ஒன்னும் அது சரியாகிற மாதிரியே எனக்கு தெரியலங்க சார். இந்த 5 மாசமா எப்படி இருந்துச்சோ அதே லெவல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. நடக்க முடியுதா இப்போ உங்களால? நடக்க முடியுங்க சார். வாக்கர் குடிச்சு நடந்துட்டு இருக்கேங்க. ஓ, சாதாரணமா நடக்க முடியல. ஆமாங்க சார். அந்த கால் உணர்ச்சி இல்ல, எதையாவது பிடிக்காம நடந்தனா நான் குப்புற விழுந்துடுறேங்க சார். இந்த ஆபரேஷன் செய்த பிறகு உங்க பிரச்சனை ரிலீவ் ஆச்சா? வலி இந்த ஹிப் ஜாயிண்ட்ல வலி போயிருச்சுங்க சார். ஆனா எனக்கு இந்த கால் மறுத்து போயிடுச்சு. கீழே கால் வரைக்கும் நடக்க முடியறதுல ரொம்ப வலி, கால் பாதம் அடியில ரொம்ப எரிச்சல். அதான் சரி இதுல ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாகுமா? அந்த டாக்டர்கிட்ட கேட்டா உங்களுக்கு 41 வயசானதுனால உங்களுக்கு மெதுவா தான் சரியாகும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க. இப்போ அக்யூபங்க்சர் நீங்க இந்த நிலைமையில கூட தாராளமா எடுத்துக்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. பொதுவா என்னுடைய மருத்துவ அனுபவத்துல ஆஃப்டர் சர்ஜரி ஒரு ஆப்ரேஷன் செய்துகிட்டதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு விரைவாக குணமாகும் அப்படிங்கிறது டியூரிங் த ட்ரீட்மெண்ட் தான் நாம் முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது சில அக்யூபங்க்சர் புள்ளிகள் பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். அதை நாம் ரீஜெனரேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாக்டரை நேரில் பார்த்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் கேஸில் அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் உணர்வுகள் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உங்கள் சர்ஜரி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறதால உங்களை நேரில் பார்த்தா இன்னும் தெளிவாக உங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எந்த தயக்கமும் இல்லாமல் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். எந்த அளவுக்கு எவ்வளவு நாட்கள்ல அப்படிங்கறத தான் நாம இப்போ உறுதியா சொல்ல முடியாது. ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியை கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரெங்கராஜன் பேருங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்கம்மா. ஓகே சார், உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சலாவுதீன் வாகாப் இணைப்புல தான் இருக்கார். சார் வணக்கம், கேளுங்க சார். வணக்கம் சார், கேளுங்க சார். உங்களுடைய சேவை எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர்றதுக்கு நாங்க இறைவனை வேண்டிக்கிறோம். ஓகே, நன்றி. சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒன் சைட் தலைவலி அடிக்கடி வந்துட்டு இருக்குங்க. எவ்வளவு நல்லா இருக்கு சார்? சார் ஒரு 7-8 வருஷமா இருக்குங்க. அது ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த வாசோகிரைன் அப்படின்ற மாத்திரை போட சொல்றாங்க. அது போட்டா நிக்குது. அப்புறம் பிரெயின் வரைக்கும் நாங்க இது பண்ணி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஆனா விட்டு விட்டு வருதுங்க. அது என்ன வயசு சொன்னீங்க? எனக்கு வயசு 44ங்க. என்ன மாதிரி ஒர்க் சார் உங்களுக்கு? வேலை என்ன மாதிரி? நான் திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறேன் சார். திருமண தகவல் மையம். ஓகே ஓகே. அதாவது இந்த மைக்ரேன், இந்த ஒற்றை தலைவலிக்கு அக்யூபங்க்சரை பொறுத்த வரைக்கும் கால் பிளாடர் சக்தி ஓட்ட பாதை காரணமாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு நல்ல அக்யூபங்க்சர் டாக்டரை போய் பாருங்கள். அவரை நாடி பார்த்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு என்ன காரணம், எதனால் உங்களுக்கு அந்த மைக்ரேன் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக டிசைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அக்யூபங்க்சர் மைக்ரேன் ஒற்றை தலைவலிக்கு ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சைஃபும் தேவிங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தொடர்ந்து பேசலாமா? நீங்க டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். டிவி பார்க்கலாம்.
ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? ரொம்ப ஓவரா இருக்குதுங்க. ஒன்ஸ் அகைன் உங்க கேள்வி ரிப்பீட் பண்ணுங்கம்மா. என்னங்கம்மா? கேள்வி என்னன்னு திரும்ப நீங்க கேட்கலாம். டாக்டர் இனிப்பில் தான் இருக்கார். ஆமா, கால் எரிச்சல் ஓவரா இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? ரொம்ப நாளா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 53 ஆச்சுங்கம்மா. 53 ஆச்சுங்க. மாதவிலக்குலாம் நின்றுடுச்சாம்மா? அது கர்ப்பப்பை எடுத்தாச்சு. 12 வருஷம் ஆச்சு கர்ப்பப்பை எடுத்து. அதுல இருந்து எதுவும் கிடையாது. நீங்க பிரஷர் இருக்கு. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கம்மா. அந்த கால் எரிச்சல் நின்றுடும். ஆ. பொதுவாக இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை தான் பெண்களுக்கு எல்லா பாதிப்பையும் உண்டாக்குதுன்னு நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கர்ப்பப்பையை எடுத்துட்டா நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் சின்ன சின்ன காரணம் சார். என்னம்மா? சுகர் இருக்குது, பிரஷர் இருக்கு. சுகர் ப்ரெஷர் இருக்கு, கர்ப்பப்பை எடுத்துட்டீங்க, காலில் எரிச்சல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தொடர் சிகிச்சை எடுக்கணும். தூக்கமே இருக்கிறது இல்ல, விடிய விடிய உட்கார்ந்தே இருக்கேன். ஆமாம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? நாங்க திருப்பூர்ல இருக்கோம். அங்கே நல்ல ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை பாருங்கள், தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற இந்த மற்ற பிரச்சனைகளுக்கு கூட இதில் நிவாரணம் கிடைக்கும். தொடர்ந்து சிகிச்சை செய்துக்குங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க சார். அக்யூபஞ்சர் சிகிச்சை முறை நிறைய வகைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிறக்கும் போது ஒரு சில குறைபாடுகள் இருக்குது குழந்தைகளுக்குன்னா, அதை எப்படி குணப்படுத்தலாம்? இந்த கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸில், அதாவது குழந்தைகள் பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பாதிப்புகளில் மிக முக்கியமானது வந்து செரிப்ரல் பால்சி, இன்னொன்று ஆட்டிசம். அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள், சில உறுப்பு குறைபாடுகள் இருக்கலாம். பார்வை இல்லாத குழந்தைகள், காது கேட்கும் திறன் இல்லாமல் இருக்கிறது, வளர்ச்சி பாதிச்சிடுறது, இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிறக்கும் குழந்தைகள் நோயோடு பிறக்கிற அந்த விகிதாச்சாரம் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணம்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பிறவி கோளாறுகளில் செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் அப்படிங்கிற 2 நிலைகளுக்குமே வந்து அக்யூபங்க்சர் பெரிய அளவில் உதவி பண்ணுது. மற்ற மருத்துவ முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மருத்துவ முறையில் கிடைக்கக்கூடிய நிவாரணம் பெட்டராக இருக்கும். அதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 2வது, குழந்தை பிறந்ததிலிருந்தே நம்ம மருந்துகள் மூலமாக சிகிச்சை வழங்கும்போது அது சில பாதிப்புகளை உருவாக்கிட்டே போகும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கும் மிகப்பெரிய அளவில் நிவாரணம் பெறுவதற்கும் பிறவி கோளாறுகளுக்கு அக்யூபங்க்சர், குறிப்பாக பிரானிக் அக்யூபங்க்சர் மிகச்சிறந்த சிகிச்சை முறை. ஓகே சார், கண்டிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே ஒரு சில பாதிப்புகள் இருக்குன்னா எடுத்தோன்னே மெடிசன்ஸ் இது மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூபஞ்சர் ட்ரை பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆன் திஸ் நோட் அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ராஜேஷ், நான் மேற்குலேருந்து கூப்பிட்றேன் சார். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ சார், தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட கேள்வி என்ன? சார், நான் வந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த தாடை பகுதியில் ஒன் சைடில் மட்டும் சவுக்கு சவுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குங்க சார். அதான் ஜாயின்ல வலி இருக்குங்களா? ஹலோ ஹலோ சார், அந்த இடத்துல வலி இருக்கா? இல்லைங்க சார், வலியெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைங்க சார். சரிங்க சார், நீங்கள் நேரில் தான் சார் பார்க்கணும். ஏன்னா உங்கள் பிரச்சனையை வந்து நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும். சரிங்க சார். ஓகேவா? நேரில் ஒரு டாக்டரை வந்து பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, ஓகேங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேள்வி கேட்குறவங்க பல பேர் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டான ரிலீஃப் வேணும் அப்படின்றத ஆசைப்பட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் அக்யூபஞ்சர் எடுத்தால் ஒரு கம்ப்ளீட்டான கியூர் கிடைக்கும்? அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கா? இந்த கேள்வி வந்து நான் அடிக்கடி பேஷண்ட்ஸ்கிட்டையும் எதிர்கொள்கிற கேள்வி தான். அதாவது இப்போது சில பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மருந்து சாப்பிட்ணும். ஃபார் பிபி அதே மாதிரி தான், ஈவன் தைராய்டுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அக்யூபஞ்சருக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும், சரியாயிடுமா, சுகர் சரியாயிட்டா நான் அப்புறம் ஸ்வீட்லாம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி கேள்விகளோடு தான் வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிக வேகமாக நிவாரணம் அளிக்கக்கூடிய சிஸ்டம் ஒன்று இருக்குதுன்னா அது அக்யூபஞ்சர் தான். ஓகே, இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே சில முடிவுகள் நாம் எடுத்துக்கிறோம். இனிப்பு சாப்பிடக்கூடாது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் மருந்துகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். ஆனால் ஒரு சிஸ்டத்துலேருந்து மாறி இன்னொரு சிஸ்டத்துக்கு வரும்போது இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும், உடனே நம்ம இதை நிறுத்த முடியுமா, நாள் கணக்கில் நமக்கு நிவாரணம் கிடைக்குமான்ற கேள்விகள் எல்லாருக்கும் ஏற்படுறது இயல்பு. ஆனால் என்னுடைய பதில் இதுக்கு என்ன அப்படின்னா, எவ்வளவு மோசமான பாதிப்பாக இருந்தாலும் 15 நாட்களில் அவங்க முன்னேற்றத்தை உணரணும். நான் சொல்கிறது ப்ரோக்ரஸ், நாட் கம்ப்ளீட் க்யூர், டிபெண்டிங் ஆன் தி டேமேஜ், க்ரானிசிட்டி ஆஃப் தி எயில்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட வயது, அவங்களுடைய வாழ்க்கை முறை, எல்லா விஷயத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நோயாளிக்கு எவ்வளோ நாட்களில் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும். ஸோ ஏற்கனவே சஃபர் ஆகி வர பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்கறது வந்து நியாயமானதாக இருக்க முடியாது. அதனால் ஒரு 15 வருஷமாக சுகர் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரார் அப்படின்னும் போது டெஃபினட்டாக ஒரு சில வாரங்களாச்சும் சிகிச்சை மேற்கொண்டு அந்த மாற்றத்தை உணரணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் நமக்கு போதுமான அளவு கிடைக்கிற வரைக்கும் சிகிச்சையை ஃபாலோ பண்ணணும். இதுதான் நான் வந்து நோயாளிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. ஓகே, குறுகிய காலகட்டம்னா ஒரு 15 நாள்ல ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை எந்த நிலையில் இருக்கிற நோயாளியாலையும் உணர முடியும். ஓகே சார், தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க பேர் ராணி, நாங்க எடச்சிரால இருந்து கூப்பிடுறோம். ஓகே ராணி, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? சார் இணைப்புல தான் இருக்காரு. சரிங்க ராணி, கேளுங்க. சார், எங்களுக்கு வயிற்றுல நீர்க்கட்டின்னு சொல்லி இருந்தாங்க. அப்புறம் 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். வயிற்றுலையா? கர்ப்பப்பையில. கர்ப்பப்பையில. வெரி குட், சொல்லுங்க. அது 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்புறம் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் செக்அப் பண்ணும்போது அது உதரக்கட்டின்னு சொல்றாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கம்மா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? மாத்திரை தான் சாப்பிட்டேன். மாதவிலக்கு உங்களுக்கு ரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருக்கு. குழந்தைங்க இல்லைங்க சார். கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா? 2 வருஷம். சரிம்மா, நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் டாக்டரை நேரில் போய் பாருங்கம்மா. எந்த ஊரில் இருக்கீங்க? இருக்குங்க சார். எங்கே? எடச்சிருவாய், திட்டுக்குடி சைடு. சரி, அங்கே யாராவது ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்களா? பார்த்து நேரில் கன்சல்ட் பண்ணுங்கம்மா. உங்களுடைய அந்த கர்ப்பப்பையில், அந்த சினை பையில் இருக்கிற அந்த நீர் கோப்பளங்களை வந்து குணமாக்கி அந்த அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக குணமாக்க முடியும். அது பிரச்சனை தீர்ந்த உடனே உங்களுக்கு வந்து பீரியட்லாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கணும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற பல பேர் வந்துட்டு டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. அதே போல் ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி டாக்டருக்கு தெளிவான முறையில் புரியும். அதே போல் டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? யசோதா. என் பேர் யசோதா. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஊரப்பாக்கத்துல இருந்து. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து தூக்கமே வராதுங்க. எத்தனை நாள் ஆனாலும் தூக்கம் வராது. ஹார்ட் படப்படன்னு அடிக்கும் எனக்கு ரொம்ப வேகமா. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குமா? எனக்கு ஒரு 2-3 வருஷமா இருக்கு சார். எனக்கு தூக்க மாத்திரைகள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆமா சார், தூக்க மாத்திரை சாப்பிட்றேன் சார். தூக்க மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது? தூக்க மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும் சார். எனக்கு லோபஸ், ஜாபிக், பெக்சின் 3 மாத்திரை சாப்பிட்றேன் சார். சரிங்கம்மா, என்ன வயசு சொன்னீங்க நீங்க? எனக்கு 42 வயசு ஆகுது சார். மாதவிலக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கா? மாதவிடாய் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். எத்தனை குழந்தைங்கம்மா? 2 பசங்க இருக்காங்க சார், 2 பொண்ணு. சரிங்கம்மா, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இன்சோமினியா, இந்த தூக்கம் இல்லாம இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்மா. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஒரு 15 டேஸ்லயே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா நீங்க சாப்பிட்ற மாத்திரைகள்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். டைம் பீயிங் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த H7 அப்படிங்கிற புள்ளி. அதாவது சார், தூக்கம் வரும்போது அந்த தூக்க மாத்திரை போட்டேன்னா தூக்கம் வரும்போது பின்மண்டையில இருந்து யாரோ டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி வரும் சார் எனக்கு. அதாம்மா, இப்போ தூக்கம் இல்லை அப்படிங்கிறதே வந்து மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திடும். பிடரி வலி, கழுத்து வலி, வேறு சில பாதிப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் வரும். உங்கள் பிரச்சனைக்கு அக்கிபங்க்சர் வந்து ஒரு அற்புதமான தீர்வு தரும். அந்த இப்போ நீங்கள் ஒரு சிகிச்சைக்கு உட்படுத்திக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த H7 அப்படிங்கிற புள்ளியில் நீங்களே ப்ரெஷர் கொடுத்து பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் எவ்ரி நைட் நீங்கள் படுக்க போகும்போதோ இல்லை மற்ற நேரங்கள்லேயே கூட நீங்கள் அந்த புள்ளியை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இது மட்டுமே தீர்வாகாது. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். நேரில் வந்து ப்ராப்பராக ஒரு சிகிச்சை எடுத்துக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு பாத்திமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பங்காரத்துல இருந்து பேசுறோங்க. ஓகேம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? ஓகே, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து 5 வயசுல இருந்தே காதுல சீ வருது. ஓகே ஓகே, அவங்க அதுக்கான விடை தான் எதிர்பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அதான் உங்களுக்கு ஹியரிங், காதில் வந்து சீழ்வடிதல் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம நேரில் அந்த பேஷண்ட்டை பார்த்து அது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரீசனா இல்லை என்ன அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ அவங்க நேரில் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, டாக்டர் நேரில் போய் பார்க்கறது அணுகிறது தான் ஒரு முறையான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். பேர் வந்து கார்த்திக் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? ஒரு நாள் நைட்டு வந்து நெஞ்சு வலி மாதிரி லைட்டா வந்ததுங்க, நரம்பு மின்னல் மாதிரி ஒரு வலி வந்ததுங்க. ஓகே, அப்ப பார்த்தா திடீர்னு போய் எல்லா செக்கப், எக்கோ, அந்த மிஷின் மேல ஓடுறது எல்லாமே பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா வலி இருந்துட்டே இருக்கேன், ஷோல்டர் வலி. ஓகே, அதாவது உங்களுக்கு பரிசோதனையில் வந்து ஹார்ட் சம்பந்தமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பெயினுக்கு வந்து நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்க சார், சரிங்க. ஆமாம், எந்த காரணத்தினால வலி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க நீங்கள்? டெய்லரிங் சார். அது வந்து டெய்லர் தைக்கிறதாங்க. ஆனால் ஷோல்டர் வலி அது ரொம்பவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பொதுவாக தொழில் சார்ந்த பாதிப்புகள்னு சிலது இருக்குது. சரிங்க சார், சரிங்க. இப்போ நீங்கள் டெய்லர் அப்படின்னா நின்றுட்டு துணி கட் பண்ணுறதோ இல்லை மிஷினில் ஒர்க் பண்ணுறதோ, அதான் அந்த மாதிரி சில போஸ்டர்ஸில் இருக்கும்போது இல்லை தொடர்ந்து அதே வேலையை செய்யும்போது உடல் ரீதியான சில பாதிப்புகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பட் இந்த வலிக்கு காரணம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலியும் குறையும். அதுக்கு என்ன காரணன்றதை கூட நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு அதை கூட சரி பண்ணிட முடியும். நீங்க அக்குபஞ்சர் தாராளமா எடுத்துக்கலாம். திருப்பூர்ல எங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடம்? எனக்கு தெரிஞ்சன்னு இல்லை, நீங்க எல்லா இடத்துலயும் இப்ப பரவலா அக்குபஞ்சர் கிடைக்குது. பட் நம்மளது வந்து பிராணிக் அக்குபங்க்சர்ன்றது எங்களோட டாக்டர் வகாம்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் அது வந்து உங்களுக்கு வேற இடத்துல கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு டாக்டரை பாருங்க, நேரில் பார்த்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம், நாங்க திருநெல்வேலியில இருந்து கார்த்திகா பேசுறோம் மேடம். ஓகே கார்த்திகா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அக்காவுக்காக ஒரு ஆளுக்காக பித்தப்பையில கல்லு இருக்குன்னாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். சார் இணைப்புல தான் இருக்காரு. சார், பித்தப்பையில கல்லு இருக்கு, 4 mm இருந்தது சார் ஃபர்ஸ்ட். எப்படிமா, ஏதாவது டைஜஸ்டிவ் பிரச்சனை இருந்து போய் பரிசோதிச்சு பாத்தீங்களா? ஆமா சார், வேற வயிறு வலின்னு வேற பிரச்சனைக்காக காமிக்க போனோம். அப்போ பார்க்கல பித்தப்பையில கல்லு இருக்குன்னு, அதுக்காக தான் சொன்னாங்க. சரி, இப்போ அவங்களுடைய கொஞ்சம் அதுக்கு பிறகு 1 வருஷம் நாட்டு சித்தா மெடிசன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போ 5, 6ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு? உடல் ரீதியா அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? அவங்க வந்து ஒன்னும் சாப்பிட முடியல, அஜீரணமா இருக்கு. சாப்பிடறதுக்கு சாப்பாடு மட்டும் ஏற்க மட்டும், மற்றபடி வலியோ எந்த வலியோ எதுவும் இல்லை. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க ஒரு டாக்டர் அக்குபஞ்சர் போய் அவங்க நாடி பார்த்து அந்த பித்தப்பை பாதிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத பல்ஸ் பார்த்து சொல்ல முடியும். மேக்ஸிமம் அது கரையாது, அதனால ஆபரேஷன் தான் பண்ணணும்ங்கறாங்க. அதனால பண்ணிரலாமா இல்ல அக்குபஞ்சர்ல வலி இருக்கா?
இப்போ பேஷண்ட்டுக்கு வலி இல்லை, அவங்க வந்து ஒரு டாலரன்ஸில் இருக்காங்க அப்படின்னும் போது முதல்ல நம்ம அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்து பார்க்கலாம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஒன்றும் பெரிய சஃபரிங் இல்லை இல்லையா? இல்ல அதனால ஆமா, இதுல சரியாயிடுச்சுன்னா நம்ம ஆபரேஷனை அவாய்ட் பண்ணலாம். அப்படியா? இல்ல எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், மேக்ஸிமம் கரையாதுன்ட்டாங்க. அதாம்மா, நீங்க அக்குபஞ்சர் பார்க்கல இல்லையா இன்னும்? ஸோ இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். சரி, நான் அடிக்கடி வியூவர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற விஷயம், ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, there is no incurable diseases in acupuncture. குணமாக்க முடியாத நோய்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் குணமாக்க முடியாத நிலைகள் உண்டு. there is incurable stages அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, இல்லை ஒரு கேன்சர் பாதிப்பு இருக்குதுன்னு எந்த பாதிப்பை ஒரு பேஷண்ட் சொன்னாலுமே பேஷண்ட்டோட டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது அவங்களால தாங்கிக்கவே முடியாத வலி வேதனை இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனில் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி சிகிச்சை உதவும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து அந்த டாலரன்ஸ் இருக்குது, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி எளிமையான சிகிச்சைகளை நம்ம மேற்கொள்கிறது தான் சிறந்தது. ஸோ இதில் நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும்போது ஆப்ரேஷன் போன்ற பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தவிர்த்திட முடியும். ஸோ இந்த ஒரு தெளிவு வந்து வியூவர்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். நீங்கள் பல விதமான சிகிச்சை முறை எடுத்திருக்கலாம், இருந்தாலும் அக்யூபஞ்சர் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க கூப்பிடுறீங்க? என் பேர் ஸ்வீட்டி. நான் எங்க அக்கா பொண்ணுக்காக கேட்கலான்னு இருக்கேன். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், கேளுங்கம்மா. சார், எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து கணையத்துல இப்போ திடீர்னு ஒரு நாள் வயிறு வலி வந்துச்சு. நல்லா சாப்பிடுவாங்க, 13 இயர்ஸ் ஆகுது. திடீர்னு ஒரு சொல்லிட்டு வீட்டு டாக்டர் கிட்ட எல்லார்கிட்டயும் செக் பண்ணா அந்த கணையத்துல வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது வந்து சரியாயிடுமா? இப்போ எண்ணெய் காரம் அதெல்லாம் கொடுக்க கூடாது, டோட்டலாவே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால அது கியூர் ஆகுமா? அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட கேட்கலாம். இல்ல, அந்த என்ன காரணத்துக்காக நீங்க அந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க? வயிறு வலிச்சுது டாக்டர், அவளுக்கு ரொம்ப வயிறு வலி. இப்போ வலி இருக்கா? என்னங்க சார்? இப்போ வலி இருக்கா? இப்போ வலி கிடையாது. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ட்ரிப்ஸ் மாதிரி போட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது போட்டா கியூர் ஆயிடுது. ஆனா இது வரைக்கும் காரம் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இப்போ உணவு கட்டுப்பாடா இருக்கிறது தப்பு இல்லை, நல்லதுதான். ஏன்னா குழந்தைக்கு வந்து ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுங்க. அந்த கணையத்தினுடைய பாதிப்பால இப்போ குழந்தைக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, சிரமம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நான். சார், திடீர்னு வலி வந்துச்சு சார், கியூர் பண்ணி வந்துட்டு ஒரு 10 days ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்தா. எவ்வளவு நாளைக்கு முன்ன இது நடந்துச்சுமா? இது இப்போ 1 monthக்குள்ள தான் சார். 1 monthக்குள்ள தானே? ஆமா. ஓகே, இப்போ வந்து அந்த குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்கா, வலி இல்லாம இருக்கா? அந்த பெயின் இல்ல, ஆனா வலி வரும்னு சொல்லிருக்காங்க. என்ன சாப்பாடு அவாய்ட் பண்ணா கூட அந்த வலி வந்துட்டே இருக்கும்னு தான் சொல்றாங்க. அதான், இப்போ நீங்க என்ன பண்ணணும், நேர்ல தான் நீங்க குழந்தைய பார்க்கணும். நம்ம அது வந்து அந்த பாதிப்பு எப்படி இருக்குது, ஏன்னா இப்போ மாடர்ன் மெடிசனில் பரிசோதிக்கிற முறைகளும் அதற்கான சிகிச்சை முறைகளும் வேறு, அக்யூபங்க்சர்னுடைய பார்வையில் நோய்களை அணுகிற அந்த முறை வேறு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரில் ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, ஆக்சுவலாக இப்போது நமக்கு வந்து பலவிதமான மருத்துவ முறைகள் பயன்பாட்டில் இருக்குது. எல்லா நோய்க்கும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையை நோக்கி போகும்போது தான் நமக்கு வந்து விடை கிடைக்காமல் போயிடுது. அதனால் எந்த பாதிப்புக்கு எந்த சிகிச்சை முறை சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற அந்த தெளிவை தான் நம்ம மருத்துவ விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பிஃபோர் ஒரு சர்ஜரி மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு 2-3 மெத்தடில் வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிகிச்சையில் ஈடுபடுத்திக்கிறது நல்லது. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. பேசுறேங்க. ஓகே, உங்க பேர்? சுரேயா பானுங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கொஞ்சம் பேசணுங்க. பையனுக்கு வயசு 20 ஆகுதுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் இணைப்புல தான் இருக்காரு. சார்,
நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். கேளுங்க. பையனுக்கு வயசு 20 ஆகுதுங்க. அவருக்கு எப்படின்னா யூரின் போறதுல ப்ராப்ளங்க. யூரின் போனான்னா நைட்டு எவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு படுத்தாலும் காலையில கொஞ்சம் முக்கிதான் யூரின் போறதா இருக்குது. சொட்டு சொட்டா வருது அப்படின்னு சொல்றாரு. அக்குபஞ்சர்ல இதுல ட்ரீட்மெண்ட் பார்த்தா இல்லம்மா, நீங்க நேர்ல அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றதை நம்ம பேஷண்ட்டை நேர்ல பார்த்தா தான் டிசைட் பண்ண முடியும். எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சுங்க சார். அதாம்மா, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இருந்தாலும் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் நார்மல்னு சொல்றாங்க. சரி, அத என்னவா இருக்கும்? இல்லம்மா, இப்போ சைடு வலி வலிச்சுக்கிட்டே இருக்குது அல்லையில சைடுல அப்படின்னு சொல்றாங்க. அதாம்மா, இது வந்து அந்த இந்த சிம்டம் எனக்கு புரியுது நீங்க சொல்றது. சரிங்க சார். பட் இருந்தாலும் அதை வச்சே நம்ம ஒரு பதில் சொல்ல முடியல. பேஷண்ட்டை நம்ம நேரில் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அந்த பாதிப்பினுடைய தன்மையை. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமான்னு நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அக்யூபஞ்சர் வந்து எந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான சிகிச்சை முறை. அது எந்த பிரச்சனைக்கும் அக்யூபஞ்சர் சிகிச்சை வந்து நிச்சயமாக பலன் தரும். பட் குறிப்பிட்ட இந்த பாதிப்புக்கு அக்யூபஞ்சர் எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு செய்யறதுக்கு பேஷண்ட்டை நேரில் பார்க்க வேண்டியிருக்கும். ப்ரீவியஸாக கால் பண்ண காலர் வந்துட்டு இது மாதிரி யூரின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா செக்கப்புமே நாங்கள் எடுத்து பார்த்தாச்சு, நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் டூ அவங்களுக்கான கியூர் கிடைக்கல. ஸோ அதற்கான காரணம் என்னவா இருக்கும், அதை பற்றி ஒரு தெளிவான நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பரிசோதனைகளே ஒரு தீர்வுன்ற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா அது வந்து நோயினுடைய காரணத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறதே நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லா ரிசல்ட்டும் நார்மல் அப்படின்னா பேஷண்ட் நார்மலாக இருக்கணும் இல்லையா? எந்த பரிசோதனையினுடைய அடிப்படையில் ஒரு மருத்துவர் மருந்துகளை பரிந்துரைக்கிறாரோ அல்லது வேறு சிகிச்சைகளை பரிந்துரைக்கிறாரோ, அந்த பரிசோதனையினுடைய முடிவுகள் எல்லாமே பேஷண்ட் நார்மல் அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் நார்மலாக தானே இருக்கணும். ஏன் இந்த முரண்பாடு? பேஷண்ட் நார்மலாக இருக்கிறது இல்லை, மேலும் சொல்லப்போனால் அவனுக்கு அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது. இந்த இடத்தை ஃபில்லப் பண்ணக்கூடிய அல்லது இந்த நிலையில் பதில் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அக்யூபங்க்சர். அக்யூபங்க்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நோயோடு வந்தாக்கா அதுக்கு வந்து 100% காரணத்தை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுடைய பிரச்சனையை குறிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து நோய்க்கான காரணத்தை வந்து 100% சொல்ல முடியும். அக்யூபங்க்சரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. எப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எப்படி நோயை கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நாடி பரிசோதனை மட்டும்தான் அக்யூபங்க்சரில் வந்து நோயை டயக்னோஸ் பண்ணுறதுக்கான ஒரே டூல். உலக அளவில் இன்றைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட மிக அற்புதமான ஒரு நுட்பம் என்னென்னா பல்ஸ் டயக்னோசிஸ். நாடி பரிசோதனை மூலமாக ஒரு மனிதனுடைய உடலில் உயிர் சக்தி எங்கே பாதிச்சு இருக்குது அப்படிங்கிறத நாம் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையினால் அவனுடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்க துவங்கும். எல்லா உடல் உறுப்புகளும் சீராக இயங்கினா அதுதான ஆரோக்கியம். டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஆஸ்மா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனைன்னு சொல்லுவார். சிறுநீரகம் சரியாக போகலை அப்படின்னா கிட்னியில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். டயபெட்டிஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு கணையத்தில் வந்து இன்சுலின் சுரக்கலை அப்படின்னு சொல்லுவார். எந்த நோயை சொன்னாலும் அதுக்கு ஒரு உறுப்பு காரணம் அப்படின்னு இன்றைக்கி மருத்துவர்களால் சொல்லப்படுது. ஏன் அந்த உறுப்பு சீராக இயங்கலை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நமக்கு எழணும். இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, லோ வோல்டேஜ் இருக்குது, ஹை வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட் சரியாக இயங்காது. அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய சமநிலை பாதிக்கும் போது நம்முடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்காது. த இம்பேலன்ஸ் ஆஃப் தி வைட்டல் ஃபோர்ஸ் இஸ் டிசீஸ். இதுதான் அக்யூபங்க்சரினுடைய அடிப்படை சித்தாந்தம். ஸோ காரணம் இல்லாத நோயே இல்லை அக்யூபங்க்சர் பார்வையில். ஸோ ஒரு மனிதனுக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அதற்கான காரணம் அவன் உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்தியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேசுறோங்க. ஓகே, உங்க பெயர்? கமலிங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? இப்ப எனக்கு 2 மூட்டுலையும் வந்து வலி இருக்குதுங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபீவர் வந்தது. ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மூட்டு வலி வந்துச்சு. மூட்டு வலி வந்து போகவே இல்லை, ஒரே வலி.
உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கீழே படுக்க முடியல, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல, மூட்டு வீக்கம் இருக்கு. அதோட வந்து நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொல்லுன்னு கேட்கலாம். என்ன வயசு? எனக்கு 52ங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு யூட்ரஸ் இருக்கா? யூட்ரஸ்ல. குழந்தைங்க எத்தனைம்மா? ஒரே பையன் சார். சரி. டயபெட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் இல்லை இப்போ? டயபெட்டிஸ் இல்ல, பிரஷர் இருக்கு, ஹார்ட் பேஷண்ட், அதுக்குரிய டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மூட்டு வலிக்கு நீங்க அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமா எடுத்துக்கலாம். எந்த விதமான பெயின் கில்லர்ஸும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே நீங்க மெடிகேஷன்ல இருக்கிறதுனால பெயின் கில்லர்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு அந்த மருந்துகள் தொடர்பான பாதிப்புகள் அதிகமாக தான் ஆகும். அதனால உங்க பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் அற்புதமான தீர்வு தரும். கம்ப்ளீட்டா ரிலீஃப் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க இந்த ஃபீவர் வந்த பின்னால முட்டி வலி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நார்மலாக ஒரு ஃபீவருக்கு அப்புறமா உடலினுடைய சக்தி குறையிறதுனால அந்த வலி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இப்போ அது காலப்போக்கில் அது நார்மலாக ஆகிடும். முட்டி வலியும் குறைஞ்சிடும். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் தீபிகா கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே தீபிகா, உங்களோட கேள்வி என்ன? எங்கள் அப்பாவுக்காக கேட்கணும் நான். ஓகேம்மா, உங்களோட கேள்வி நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் வஹாப் இணைப்பில் தான் இருக்காரு. குட் மார்னிங் சார், நான் தீபிகா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 60 ஆகுது. சரி. அவருக்கு வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புல பெயின் வந்துட்டே இருக்கு. ஒரு 6 மாத காலமா அந்த பெயின் வந்து கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் போயிடுது. இப்ப ரொம்ப ஹெவியா ஒர்க் லோட் ஏதாவது பண்ணாங்கன்னா குனிஞ்சு நிமிரவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த ஜாயிண்ட்ஸ்ல பெயின் இருக்கு. இல்லம்மா, இடுப்புல மட்டும் வலி இருக்கா? அந்த வலி கீழே பரவுதா? அது கீழ எல்லாம் எதுவுமே பரவல, அந்த இடுப்புல மட்டும் தான் இருக்கு. சரி, ஏதாவது நிமிர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரா? அவர் எதுவும் எடுக்கல. அந்த ரொம்ப பெயின் வந்தப்போ பிசியோதெரபி கிட்ட மட்டும் போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாரு, அவ்வளவுதான். மத்தபடி அலோபதி மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்கல. சரிம்மா, அக்யூபங்க்சர் தாராளமா எடுத்துக்கலாம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நமக்கு வலி அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அந்த வலி இம்மீடியட்டாக குறையும். எந்த காரணத்தினால அந்த வலி ஏற்பட்டிருந்தாலும் அந்த காரணத்தையும் நாம் சரி செய்ய முடியும். ஸோ அப்பாவுக்கு வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பொருத்தமானது. ஓகே, நீங்கள் நிச்சயம் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்காருமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் நேம் சரண்யா மேம், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே சரண்யா, இப்போ உங்களோட கேள்வி என்ன? என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்னன்னு தெளிவாக கேளுங்க. சார் இணைப்பில் தான் இருக்காரு. ஓகே கேளுங்கம்மா, கேளுங்க. சார், என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் இருக்குங்க சார். அவர் வந்து இன்சுலின் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது அக்யூபங்க்சர்ல வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்க முடியுமா? அதனால சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுமா? ஆக்சுவலா டேப்லெட் எல்லாமே தான் எடுத்துட்டு ப்ராப்பரா எடுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் சுகர் வந்து கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது சார். தாராளமா அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, அதுக்கு உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துரும். ஆமா ஆமா, நீங்க முதல்ல வந்து அவருடைய பிரசன்ட் எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 வீக்ஸ் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ரோக்ரஸ் தெரியும். அதுக்கப்புறமா அந்த மருந்துகள் எல்லாம் மாற்றம்லாம் அப்புறமா செய்துக்கலாம். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்ற மருந்துகளில் எந்த மாற்றமும் செய்யாமல் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பேர் இளங்கோ மேடம், தஞ்சாவூர்ல பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? என்னோட ஒய்ஃபுக்கு கேட்கணும் மேடம் டாக்டர் சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். என்னோட ஒய்ஃப், அவங்க ஏஜ் 35. அவங்க வந்து இப்போ 3 வருஷமா அந்த ஆர்த்ரைடிஸ், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பிரச்சனை இருக்கு. பொதுவாக கை கால் வலி வரும்போது டாக்டர் காமிக்கும் போது அவர் ரொமேட்டா ஆரியோ ஃபேக்டர் டெஸ்ட்ல பிளட் டெஸ்ட்ல ஆரியோ ஃபேக்டர் சொல்லிட்டு 3 வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ரொமேட்டாய்டு ஆர்த்ரைடிஸ்க்கு. தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாமே சாப்பிட்டாலும் கடுமையான பெயின் வந்து இருக்கு. நாளுக்கு நாள் அந்த ஜாயிண்ட், மூட்டு ஜாயிண்ட், அந்த விரல் ஜாயிண்ட் எல்லாம் வலிச்சுட்டே இருக்கு சார்.
அதுக்கு வந்து அக்குபஞ்சர்ல வந்து சரியான கீழ் கிடைக்குமா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் உங்கள் மனைவியோட பிரச்சனைக்கு அக்யூபஞ்சர் பெஸ்ட் வே. ஏன்னா ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு வலி வேதனை அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்னும் சொல்ல அந்த பிரச்சனை அதிகமாகும் போது ஒரு ஃப்ரோசன் மூமெண்ட் கூட இருக்கும். அசைக்கிறது கூட சிரமமாயிடும். ரொம்ப மோசமான கண்டிஷனில் சிலருக்கு விரல்களை கூட அசைக்க முடியாது, சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கோங்க, அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். சரி சரி. பொதுவாக சார் இப்போ நமக்கு அக்குபஞ்சர்ல யாருக்கிட்ட போய் பார்க்கணும், நம்ம சரியான முறையால அவங்க கையாளுறாங்க? நீங்கள் இப்போ அதுதான் நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி. இன்னும் இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெகுலாரிட்டி வரல, உண்மைதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அக்யூபஞ்சர் செய்கிற டாக்டரை நேரில் போய் பாருங்கள், பேசுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். டெஃபினட்டாக நல்ல திறமையான டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய. நீங்கள் அவங்கள பார்த்து நேரில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் லட்சுமி தர்மலிருந்து பேசுகிறேன். ஓகே லக்ஷ்மி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? லட்சுமி. ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் டிவி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. ஹலோ, சளி ப்ராப்ளம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஆனால் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. சார் இணைப்பில் தான் இருக்காரு. சரிங்க, சரி சார். சொல்லுங்கம்மா. சளி தான் பிரச்சனை. சளி கூலி ஏற்கிறது சாப்பிட முடியல. சளி ஏன்னா தும்பல், தூங்கல் தான் தும்பல் வருது. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் தேன் யூஸ் பண்ணா சளி மொத்தமே அப்படி தொண்டை கரங்கரன்னுது. உங்களுக்கு என்ன வயசுமா? ஒளிவிலே இருக்குது, கண்ணு துப்பு எடுக்குது. உங்களுக்கு வயசு என்னாச்சு? 35 ஆகுதுங்க. எவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை இருக்குமா? இப்போ 1 வருஷத்துக்கு மேல வந்து அந்த மாதிரி இது. டாக்டர் போய் டாக்டரை பார்த்தாக்கல சுடு தண்ணியே நீ சாப்பிடணும், பச்சை தண்ணி குடிக்கூடாதுன்றாங்க. கூலிங் எடுத்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரி என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அந்த கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, கோல்டு வாட்டர் வேணாம் அப்படின்னு சொல்கிறது அது ஓகே. அது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைலில். பட் ஒரு டாக்டர்கிட்ட நேரில் போங்க. நீங்கள் ஏன்னா 1.5 வருஷமாக இருக்குன்றீங்க. அக்யூபஞ்சர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களோட அந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகிட்ட பிறகு நீங்கள் இதெல்லாம் செய்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஸோ நேரில் போயிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, ஓகே, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். பொதுவாக டிவி பார்த்து பேசாமல் நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும். அதே போல் வந்துட்டு டாக்டரும் தெளிவான முறையில் பதிலளிப்பாங்க. சார், நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு குயிக்கான ரிலீஃப் தர அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னா என்ன விஷயம் சொல்லலாம்? குயிக் ரிலீஃப் அப்படிங்கிறத விட நம்ம அந்த ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு அன்கான்ஷியஸ்னஸ், அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன புள்ளியாக இருந்தாலும் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ணலாம். அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இப்போ திடீர்னு ஒரு அடிப்படுது, மயக்கமாயிடுறாங்க, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து மயக்கமாகலாம், ஒரு ஆஸ்மாட்டிக் அட்டாக் வரலாம், இல்லை ஒரு ஃபிட்ஸ் வந்து கூட அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம். எந்த காரணத்தினால நினைவிழந்து போனாலும் நம்ம உடம்புல 2 புள்ளிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான புள்ளி நம்ம மேல் உதட்டில் மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளி. இந்த இடத்துல நாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு நினைவு திரும்பும். இது வந்து ஒரு லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு நம்ம அக்யூபஞ்சரில் சொல்கிறோம். இன்னொரு புள்ளி நம்முடைய கால் பாதத்தில் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே வியூவர்ஸ்க்கு காட்டியிருக்கோம். அது வந்து K1 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இந்த 2 புள்ளிகளுமே வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு நிச்சயமாக பயன்படும். ஒரு மனிதன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க விளையாடும்போது தடுக்கி விழுந்து கூட மயங்கி போனாலும் இந்த புள்ளிகளை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா யாருக்குமே இதை நம்ம உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க சார். பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 hour ஃபுல்லாக தெளிவான முறையில் பல விதமான கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.